ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டைலரிங்கில் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வளைவு பகுதிகளுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெக் லைனு, ஆர்ம் ஹோலு, கிராஸோடைய ஷேப்பு ட்ரா பண்ணுறதுக்கும், வேஸ்ட் லைனு, பிரின்சஸ் கட் இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் நெக் லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நம்ம ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரவுண்ட் ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லையும் நம்ம அந்த கர்வ் ட்ரா பண்ணுவோம். அதுக்கும் நம்ம இந்த ஸ்கேல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கேல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்கேலை வச்சு நம்ம ரவுண்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அதுக்கு பிறகு ஸ்கேல் இல்லாமலே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஷேப் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி வேஸ்ட் லைனை நம்ம யோக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதில் கீழே எண்டில் லைட்டாக பெண்ட் பண்ணுவோம். அதுக்கும் இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏ லைன் அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கும் நம்ம இந்த கீழே கர்வ் இதே மாதிரி கொடுப்போம். அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சுடிதார் நைட்டிக்கெல்லாம் வேஸ்ட் லைன் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி போட்டிருக்க லைனில் நமக்கு அந்த வேஸ்ட் லைனில் லைட்டாக பெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேண்ட்டு நிக்கர்லாம் நம்ம கிராச் ஷேப் ட்ரா பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நம்ம இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கிராச் லைனில் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம இந்த மாதிரி கர்வ் போடுறதுக்கும் இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கும் நம்ம இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுட்டு இந்த லைனை நமக்கு ஷேப்பாக கர்வ் மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்காலப் டிசைன் போடுறது அப்படின்னா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கும், ஆஃப் சர்க்கிள் மாதிரி. இதை நம்ம ஸ்காலப் டிசைனுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இது பிளெயின் ஸ்கேல்னால் நீங்கள் ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அந்த ஹாஃப் சர்க்கிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அதில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் படி நீங்கள் வச்சு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுக்கணும். அதே மாதிரி இப்போ இது பிளெயின் ஸ்கேலு. சில ஆம்கோல் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா லைன் மாதிரி இருக்கும், லைன் போட்டு மெஷர்மெண்ட்டோடு இருக்கும். அது வாங்கினீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆம்ஹோலுடைய கர்வ் வரைகிறதுக்கு இந்த ஸ்கேல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்கேலோட டாப்பில் மேலேயும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு ஸ்கேலை திருப்பி வச்சுட்டு உள்ளாடி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா ஆம்ஹோலுடைய அந்த வளைவு நம்ம ஈஸியாக இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டூல்ஸ் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டூல்ஸ்